ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ் இப்படி ஆகி போச்சு? டேரக்டர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியலையே. ரொம்ப நேற்று ப்ரிவ்யூ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ துரை என்ன செய்கிறாப்புல, இவங்கிட்ட இருக்கிற யார் ஆதிக்கிட்ட இருக்கிற வீடியோவையும் இதையும் வாங்கிறதுக்காக பாரதியை கடத்துறாப்புல. சரியா? அது என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. இவன் துரை என்ன செய்கிறான், கடத்தினா பிரச்சனை இல்லை கைஸ். தாலி கட்ட போகிறேன்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான் அந்த லூசு பையன். அவன் தாலி கட்ட போகும்போது கரெக்டாக இவன் ஆதி வருவான். அந்த தாலி ஆதி கையை வாங்கி ஆதி தாலி கட்டுற மாதிரி இருக்குது. எத்தனை தடவை தான் ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுவீங்க? எத்தனை தடவை தான் ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுவீங்க சொல்லுங்கள்? ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. அருவருப்பாக இருக்குது நாடகம். கதையை இப்படியா கொண்டு போவீங்க? ஒன்று பவானி மித்ரா இவங்களெல்லாம் தெரிய வச்சா தெரியாது. மறுபடியும் இவன் கையால் இவன் தாலியை வாங்கிட்டு அந்த வீட்டில் நின்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும் கைஸ். நம்மளுக்கு தெரியும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி என்னன்னு. ஆனால் மற்றவங்களுக்கு இன்னும் லண்டன் பாட்டிக்கெலாம் தெரியவே தெரியாது மேட்ரு. அப்போ இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? இது நேரம் அப்படி தான் கதை வரும். தாலியை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான், தாலியை கட்ட போகிறேன்னு. தாலியை பிடிங்கி இப்படின்னு வீசும்போது ஆதி பிடிச்சிருவான். ஆதி பிடிச்சி ஆதியை அடிக்க வரையில் தாலி பாரதி கழுத்தில் விழுந்துருமாம்மா. ஐயோ, இல்லை ஆதியே கட்டினாலும் கட்டுவான். இல்லை என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாத ஒரு கதை களமாக போயிட்டுருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த தாலி வேறு எங்கேயாவது அடித்து சண்டை போடையில் வேறு எங்கேயாவது விழுந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. சரியா? இந்த மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்காது, ரொம்ப கேவலமாக இருக்கும். சரியா? அதான் கைஸ். வேறு என்ன, அதாவது பவானியும் துரையும் ரொம்ப அப்படியே மும்மரமாக பேசுகிறாங்க. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது, இம்மீடியட்டாக அவங்ககிட்ட அந்த ஃபோனை வாங்கிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி துரை ஒரு பிளானை போடுறாப்புல. அதில் நல்லா வசமாக சிக்கிட்டா நம்ம பாரதி. சரிங்களா? நல்லா சிக்கிட்டா. இவனும் அதான் ஜாக்குன்னு தாலி கட்ட போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஷோ சாமி முடியல. அதுக்கப்புறம் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி எங்கே போலீஸில் சொன்னாலும் சரி, இது சொன்னதே ஆட் சொன்னாலும் சரி, நான் செய்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாணியில் எடுக்கிறாங்கப்பா சினிமா. இப்போ சீரியல் எல்லாமே அப்படித்தான் இருக்குது, சீரியல் மாதிரியே இல்லை. சீரியல் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்ப கதையாக உட்காந்து பார்க்குற மாதிரி, எல்லோரும் உட்காந்து குடும்ப கதையாக பார்க்குற மாதிரி இருந்தால் தெரியாது. இப்போ எல்லாம் சினிமாவை காப்பி அடித்து எல்லா சீரியலும் எடுக்கிறாங்க. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவ்வளோதான் கைசி. எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன்று தாலியை கட்டணும், யார் ஆதி கையால் தாலியை கட்டணும். இல்லை அப்படின்னா அந்த தாலி எங்கேயாவது போய் உழுகணும். சரி, ஏன்னா இன்னும் பவானி மித்ரா பற்றி தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் நல்லது. அதுக்கிடையில் ஆதி என்ன செய்கிறான், அந்த போலீஸ்காரன் இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாள், அவங்ககிட்ட ஃபோனை பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபோனை அன்லாக் பண்ணணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு ஐடியா சொல்ல அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆதி ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம துறை என்ன செய்கிறாப்புல, இந்த மாதிரி பாரதியை கடத்தி கொண்டு போய் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நீ இதை செஞ்சேன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரொம்ப கேவலமாக இருக்குது சீரியல், நல்லாவே. ஆனால் ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சீரியலை முடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரிலாம் ஒரு கதைக்களை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியலை எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாமே ஆகி போயிடும். அதான் உண்மை. ஒன்று அவன் என்ன செய்யணும், ஆதி ஃபோனை எடுத்துகிட்டு போனான்ல, ஃபோனை அப்போ துறைக்கிட்டே அன்லாக் பண்ண சொல்லி 4 அடி போட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ணியிருப்பான். அவங்ககிட்டே அன்லாக் பண்ணிவிட்டு யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்கான்னு பார்த்தா மித்ரா பவானின்னு வந்துட போகுது. அதை கொண்டு போய் வீட்டில் வச்சு அதை போலீஸ்காரங்கிட்ட கேட்டு அன்லாக் பண்ணி, இதெல்லாம் என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பாரதி அக்கா இருக்காங்க பாருங்க, பாரதி அக்கா ரொம்ப வீரி சூரி மாதிரி எல்லாம் ஃபைட் பண்ண தெரிஞ்ச மாதிரி கட்டையை தூக்கிட்டு வேகமாக போகுது. அதை கூறு கட்டவளே, சாரி உங்களுக்கு வேறு திட்டினா கோவம் வந்துடுமே. இவன் என்ன செய்கிறான், அந்த பாரதி அந்த இடத்துல அவள் பார்க்குறாள்ல, பார்த்த உடனே ஒரு போலீஸ்க்கு கூப்பிட்டு ஃபோனாக கையில் இல்லை, ஒரு போலீஸுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணால் தெரியாது, அதையும் செய்யலை. என்னமோ அடித்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி பட்டையை கிளப்பி அப்படியே விஜயசாந்தி மாதிரி பறக்க விட்ற மாதிரி நினப்பு மனசில். சரியா? அப்போ என்ன நடக்குது,
வந்து மாட்டிக்கிறாப்புல, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாப்புல, நல்லா மாட்டிக்கிட்டான். இந்த மீன் கொக்கு வலையில் மீன் மாட்டுற மாதிரி நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டான். சரியா? அப்புறம் அதான் நிறைய இடத்துல வந்து சீரியலை பொறுத்தளவு நிறைய இடத்துல வந்து லாஜிக் நிறைய இடிக்குது. சரி, சீரியலை பொறுத்தளவு நம்ம லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது தான், உண்மை தான். சரி, என்னமோ எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மளும் ரிவ்யூ பண்ணி தொலைவோம். அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்ன மறுபடியும் சாமுண்டீஸ்வரிக்கும் கார்த்திக்கு முட்டிக்கிட்டே இருக்க மாட்டேருக்குது. எப்போ பார்த்தாலும் மாமியாருக்கு மருமகனுக்கு முட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வேறு கார்த்திகை தீபமாமா. எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. நம்மளுக்கெல்லாம் பார்க்குறதுக்குலாம் இது இல்லை. அப்புறம் எனக்கு இன்னும் டிவி கனெக்ஷன் கொடுக்கல கைஸ். டிவி கனெக்ஷன் கொடுத்தா தான் எல்லா சீரியலும் பார்த்து நம்ம ரிவ்யூ போட முடியும். அதுக்கப்புறம் வாரிசு சீரியலு அது ஒரு சூப்பராக போயிட்டுருக்குது. சரி, ஓகே கைஸ். வேறு என்ன, கண்டிப்பாக இதயம் சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். முடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டியும் பாரதியும் பேசும்போது கண்ணாடி பாட்டி ஒரு விஷயம் சொல்லும், நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க தெரியும். என்ன பாரதி இப்படி ஆகிப்போச்சு, அப்படியாவது ஆதிக்கு உண்மை தெரியும்னு நினச்சோம்னா அதுவும் இப்போ இல்லைன்னு ஆகிப்போச்சா அப்படின்னோடனே உடனே நம்ம பாரதி அக்கா வந்து டைலாக் பேசுது, ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும் பாருங்க. எனக்கு அப்படியே அந்த வார்த்தையை கேட்டனே கடுப்பாகி போச்சு. நாங்களும் அந்த முடிவுக்காக தான் ராசாத்தி காத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்படியே ஜவ்வாட்டம் போட்டு சீரியலை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லாவே இல்லை. அப்புறம் நேற்று நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, அக்கா குக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் வீட்டில் நடக்கிறத நான் குக்கிங் வீடியோவாக இல்லாமல் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை வந்து வந்து போட்டிருந்தேன். இது பச்சைப்பயிர் தோசை செஞ்சுருந்தேன். பச்சைப்பயிர் தோசை வந்து சுட்டு நம்ம முள்ளங்கி குழம்பு வச்சுருந்தேன், முள்ளங்கி சாம்பார். சரி, அதை சும்மா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதனால் போட்டாச்சு. நிறைய ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? சரி, நம்ம மண்டே ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பை.